பேரை ஆண்டவர் உங்க குடும்பத்திற்கு அஸ்திபாரமா தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. திருச்சபைக்கு அஸ்திபாரமா தான் வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைகளுக்கு அஸ்திபாரமா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க வெளியில தெரிகிறது இல்ல. உங்களை நிறைய பேர் ஒரு பொருட்டா எடுக்கிறது இல்ல. நிறைய பேர் உங்களை கனப்படுத்துறது இல்ல. உங்களை நிறைய பேர் ஒரு சாதாரணமான ஒரு தெள்ளுப்பூச்சியை போல தூக்கி தள்ளுறாங்க. நீ வேஸ்ட்னு சொல்றாங்க. அவங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு மனசு உடைஞ்சு போய் நாம் பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடாதீங்க. உங்களால தான் அந்த வீடு நிக்குது, உங்களால தான் அந்த குடும்பம் கட்டப்படுது, உங்களால தான் அந்த பிள்ளை மாளிகை போல் வந்திருக்கிறார்கள். திறமைகள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு பிரதர். கர்த்தர் உங்களுக்குள்ள நிறைய திறமைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேற யாரையும் சமாளிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களை சமாளிப்பதற்கு கர்த்தர் கிருபை கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேரை காட்டிலும் உங்களை ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. உங்களை சுத்தி இருக்கிறவங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. சமுதாயத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை விட கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. நமக்கு சோதனை இல்லாம இல்லை, நமக்கு பாடுகள் இல்லாம இல்லை, நமக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமா இல்லாம இல்லை. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் எத்தனையோ பேருக்கு இல்லாத மகிமைய, இல்லாத கனத்தை, இல்லாத சுகத்தை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். முக்கியமானவன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்ல. சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய், நீங்க இப்ப 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழ் இருக்கத்தக்கதாக உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாருடைய கீசுனுடைய கழுதை காணாமற் போயிற்று. போதும் நன்றாய் கவனிங்கள். வேதத்திலே 2வது ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில தன்னுடைய வாழ்க்கையே இழந்தவன் யார் அப்படின்னா இந்த சவுல். இந்த சவுல் ராஜாவுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிசாசனுடைய ஒரு நடத்துதல் மாதிரி என்ன அப்படின்னா, இவருக்குள்ள ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது. ஆனா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஒரு விதத்திலே இந்த மனிதன் தோல்வி அற்றவனை போல மற்றவர்களுக்கு தெரிந்தாலும் அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள ஒரு சௌந்தரியம் உள்ள வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியம் உள்ளவன் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருக்கத்தக்கதாய் உயரமுடையவர்களாயிருந்தார்கள். கவனிங்க எல்லாரும், என்ன கவனமாய் கவனிங்க. இந்த சவுலை குறித்து சொல்கிறது, ஒன்று சௌந்தரியம் உள்ளவன், இன்னொன்று சகல ஜனங்களை பார்க்கலும் இவன் என்ன உள்ளவன்? உயரம் உள்ளவன். ஆனா 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் உன்னை ராஜாவா ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த மனுஷன் என்ன சொல்றான்னா, இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் என்ன குடும்பம்? அற்பமான குடும்பம். அற்பமான குடும்பம். தாழ்வு மனப்பான்மையினுடைய 2வது மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்மிடத்திலே இருக்கிற நல்லதை எல்லாவற்றையும் மறைக்கிற சக்தி எதுக்கு இருக்கு தெரியுமா? இந்த தாழ்வு மனப்பான்மைக்கு இருக்கிறது. ஆண்டவர் அவங்கள ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், நல்ல
தாளந்துகள் இருக்கும். ஆனா ஏதோ ஒன்றை நமக்கு முன்பாக பிசாசு காமிச்சு, நீ இதுல குறைவா இருக்கிற பாருங்க. இந்த சவுல் ஒரு விதத்துல பார்த்தா இவனை பார்க்கறவங்க எல்லாரும் இவனை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஐயோ உன்ன மாதிரி இருக்கணும்ப்பா, நீ எவ்வளோ உயரமா இருக்கிற, நீ எவ்வளோ கலரா இருக்கிற, நீ எவ்வளோ சௌந்தரியம் உள்ளவனா இருக்கிற, நீ பயங்கரமான டேலண்ட், நீ சொன்ன உடனே எல்லாமே புரிஞ்சுக்கிற. இப்படி ஒரு பக்கத்துல சவுல் ரொம்ப பெரிய நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு குணங்கள் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் என்னுடைய பென்யமீன் கோத்திரத்துல நான் ரொம்ப சின்ன கோத்திரம், என் கோத்திரம் அற்பமானது, தன்னை குறித்து இருக்கிற நன்மையை நினைக்க விடாம, கர்த்தர் தன்னை எவ்வளவு பெரிய பொசிஷன்ல வச்சிருக்கிறாருன்னு தன்னை யோசிக்க விடாம, தாழ்வு மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்கிற குறைகளை மட்டுமே நமக்கு பிரதிபலித்து காமிக்கும். ஆனா இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் யாராவது ஒருத்தருடைய இருதயத்துல தாழ்வு மனப்பான்மை இருக்குன்னா, நீங்க ஒண்ணு நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்காருன்னு நீங்க யோசிங்க. எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு, எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. உங்களை நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? என்ன நல்லா ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்றவங்க உங்களுடைய கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். எத்தனையோ பேரை காட்டிலும் உங்களை ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு. சமுதாயத்தில் இருக்கிற எத்தனையோ பேரை விட கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறது கூட ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய இரக்கம். நமக்கு சோதனை இல்லாம இல்ல, நமக்கு பாடுகள் இல்லாம இல்ல, நமக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமா இல்லாம இல்ல. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் எத்தனையோ பேருக்கு இல்லாத மகிமைய, இல்லாத கனத்தை, இல்லாத சுகத்தை ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட, முழு பலத்தோட, இயேசுவே என்னை கிருபையாய் வைத்திருக்கிற கர்த்தர், கிருபையாய் வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, இன்னையிலிருந்து இந்த இந்த ஆராதனையில இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுல இருந்து நீங்க நினைச்சிட்டே இருங்க, நினைச்சிட்டே இருங்க, ஆண்டவரே சத்துரு எனக்குள்ளே இருக்கிற எல்லா நன்மைகளையும் மறைச்சிட்டான். என்னை குறைவாகவே பிசாசை பொறுத்த அளவில் நம்மளை மட்டம் தட்டி வைக்கிறது தான் பிசாசு, நம்மளை குறைச்சி வைக்கிறது தான் பிசாசு, குற்ற உணர்வை கொடுக்கிறவன் தான் பிசாசு, தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கிறவன் தான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் எப்படி நம்ம சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, இல்லவே இல்லை, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை, என்னை குறித்து ரொம்ப பெருமையாய் பேசுகிறவர், மனதிலே பெருமையாய் வைச்சிருக்கிறவர் யாருன்னா, நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர். உங்களிடத்துல நிறைய, யாரிடத்திலும் இல்லாத திறமைகள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு பிரதர். கர்த்தர் உங்களுக்குள்ள நிறைய திறமைகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேற யாரையும் சமாளிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களை சமாளிப்பதற்கு கர்த்தர் கிருபை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இது உங்க இருதயத்துக்குள்ள கடந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். கடந்து அதான் கடந்த வெள்ளிக்கிழமை கூட உபவாச ஜெபத்துல நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் நமக்கே இல்லை அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? நான் முக்கியமானவன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயத்தில் நீங்க எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. இந்த குடும்பத்திற்கு, உலகத்திற்கு, நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்க யாரு தான் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் முக்கியமானவர்களாகவே ஆண்டவர் வைத்திருக்கிறார். நான் முக்கியமானவன், நான் தேவை, நான் தேவை, நான் கர்த்தருக்கு தேவை, நான் இந்த உலகத்திற்கு தேவை, நான் என் குடும்பத்திற்கு தேவை. என்னை கொண்டு என் கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா செய்யலைன்னா கூட, என்னுடைய மறைவிடத்தில் என்னை கொண்டு கர்த்தர் எவ்வளவோ ஆண்டவர் என்னை கொண்டு செஞ்சுட்டே இருக்கிறாரு.
நான் நம்புறேன் சில நேரத்தில் நம்முடைய கண்ணுக்கு பில்டிங் மட்டும்தான் தெரியும், அஸ்திவாரம் நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. ஆனா அஸ்திவாரம் இல்லாம பில்டிங் மேல நிற்கவே முடியாது. நான் சொல்றேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் உங்க குடும்பத்திற்கு அஸ்திபாரமா தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. திருச்சபைக்கு அஸ்திபாரமா தான் வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைகளுக்கு அஸ்திபாரமா தான் வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க வெளியில தெரிகிறது இல்ல. உங்களை நிறைய பேர் ஒரு பொருட்டா எடுக்கிறது இல்ல. நிறைய பேர் உங்களை கனப்படுத்துறது இல்ல. உங்களை நிறைய பேர் ஒரு சாதாரணமான ஒரு தெள்ளுப்பூச்சியை போல தூக்கி தள்ளுறாங்க. நீ வேஸ்ட்னு சொல்றாங்க. அவங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்டு மனசு உடைஞ்சு போய் நான் பிரயோஜனம் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடாதீங்க. உங்களால தான் அந்த வீடு நிக்குது, உங்களால தான் அந்த குடும்பம் கட்டப்படுது, உங்களால தான் அந்த பிள்ளை மாளிகை போல் வந்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு உணர்வில்லாவிட்டாலும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மை ஜீவனோடையே கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை அசைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்க. ஸோ நம்பர் 2, நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். ஆண்டவரே, இன்றிலிருந்து எங்கிட்ட என்னென்ன நன்மை இருக்குன்னு நான் என்ன பண்ண போறேன்னா தேட போறேன். எங்கிட்ட என்ன நன்மை இருக்குது, நான் மற்றவர்களை பார்க்கலாம் எவ்வளவு ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட, இங்க இருக்கிறவங்க கூட, உங்களுக்கு 2 கால்களும் 2 கைகளும் ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு நல்ல கண்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா இதே உலகத்துல கண் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கால் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது என் தேவன் என்னை நன்றாய் அவர் வைத்திருக்கிறார். என்னை அழகாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னை அதிசயமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே. எத்தனையோ பேரை காட்டிலும் என்ன நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் ஏன் கலங்கணும்? நான் எதற்காக கலங்கணும்? நான் எதற்காக கஷ்டப்படணும்? நான் எதற்காக மன வருத்தப்படணும்? இல்லை, அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன நன்றாய் கர்த்தர் என்ன நன்றாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சவுல் ராஜாவினிடத்தில் இருந்தது, இவர் ஆரம்பத்தில் இருந்த இந்த ஒரு குணம் இவருக்கு எங்க வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் இவருக்கு அதுல நான் நல்லா இருக்கிறேன்ற திருப்தி வரவே இல்லை. பாருங்களேன், இப்போ இது எப்போ இந்த வசனம் எப்போ நடக்குது அப்படின்னா, அவர் சாமுவேலுடைய வீட்டுக்கு போகும்போது தான் அப்படி சொல்றாரு. என் குடும்பம் அற்பமான குடும்பம் அப்படின்னு மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை அவருக்குள்ள இருக்குது. இப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையை போக்குறதற்கு அடுத்து அவருடைய தலை மேல என்ன வைக்கப்படுது? அந்த நாட்டினுடைய ராஜாவா ஆண்டவர் அவன் அபிஷேகம் பண்ணாரு. இருக்கிறதுலே ஹை போஸ்ட கர்த்தர் அவன் கையில கொடுக்கிறாரு. ஆனா சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 பாடும்போது இந்த சவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுக்கோ 10000 கொடுத்தாங்க, எனக்கோ. எப்பா, நீ எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கப்பா, உன்னை ஆண்டவர் எவ்வளவு உயரத்துல வச்சிருக்கிறாருப்பா. உனக்கு கிடைச்சது மாதிரி வீடு உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது கிடைச்சிருக்காப்பா? உனக்கு கொடுத்துருக்கிற மாதிரி சம்பளம் யாருக்காவது கிடைச்சிருக்காப்பா? இந்த மாதிரி ஆண்டவர் உங்களோட பேசினா, நான் சொல்றேன், நீங்க ஒப்பிட்டு பாருங்க. உங்க வம்சத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நிறுத்தி உங்க குடும்பத்தையும் நிறுத்தி பாருங்க. உங்க வம்சத்துல இருக்கிற அத்தனை பேரோட ஆண்டவர் எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு, உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறார். ஆனா பிசாசு உங்கள்கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா? பிசாசு உங்களை முன்னாடி என்ன சொல்றான் தெரியுமா? இன்னும் நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியலன்னா, அவனை மாதிரி நான் இல்லையே, அவனுக்கு 1000 கிடைச்சு, அவனுக்கு 10000 கிடைச்சு, எனக்கு 1000 கிடைச்சு, அவன் பாரு நல்லா போறான், அவன் பாரு நல்லா இருக்கிறான், அவனுக்கு மட்டும் இப்படி, அவனுக்கு எதுவுமே நடக்காதா, எனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்குமா? இல்லவே இல்லை. எப்பொழுதுமே தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வர வேண்டுமானால், தேவன் கொடுத்திருக்கிற, தேவன் உங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்கிற
அந்த மேலானதை நீங்க நினைக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க நெகட்டிவ்ல இருந்து வெளியே வரவே முடியாது, வெளியே வரவே முடியாது. ஆனா யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு, தெளிவா பேசுறாரு. உங்களை குறிச்ச கான்ஃபிடென்ட் வந்து, உங்களை குறிச்ச நம்பிக்கை உங்களுக்கு வேணும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். ஜோஷுவா வந்து சோர்ந்து போய் கிடக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவ்வளவுதான். ஒரு 2 டைம்ஸ் 2 டைம் அவனை தட்டி கொடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்திரிச்சு போப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, நான் உன்னை நிறுத்துவேன்ப்பா, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவ்வளவுதான். சகல ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாகவும் ஆண்டவர் ஜோஷுவாவை மேன்மைப்படுத்திட்டாரு. கர்த்தர் சகல கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்துறதுக்கு பிற்பாடு ஒரு நாள் கூட அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை நினைச்சு துக்கப்படவே இல்லை, துக்கப்படவே இல்லை. அதனால சில டிஃபெக்ட்ஸ், சில குறைகள் நமக்கு கண்டிப்பாக இருந்துதான் ஆகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 100% ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவன் நினைச்சது மாதிரி நடக்காது, எல்லாமே அவன் நினைச்சது மாதிரி நடக்க வைக்கவும் முடியாது. சில குறைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்னை எப்படிதான் வச்சிருக்கிறார்னா, அவர்களை விட ஒரு படி என்னை கர்த்தர் மேலாகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, கைகளை உயர்த்தி நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வது கவனித்தீரே. பக்குவமாய் உருவாக்கி நீ சொல்லுவோம், பக்குவமாய் உருவாக்கி நீ சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. முன்னும் பின்னும் நேருக்கி நேருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீ, முன்னும் பின்னும் நேருக்கி உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்றீ, பற்றி பிடித்திருக்கின்றீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது 11வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியோனோடே பேசின பின்னாலாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ, நான் அல்லவோ. கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இந்த இடத்துல வந்து யாருக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த மோசைக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை. இது எதனால தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய பொசிஷன்ல ஃபர்ஸ்ட் இருந்துட்டு திடீர்னு இவர் கீழே வந்துட்டாரு.
ஸோ ஒரு கனத்துக்குரிய, ஒரு கைத்தட்டலுக்குரிய, ஒரு அங்கீகாரத்துக்குரிய ஒரு மனுஷனா இருந்தவர் இப்ப சர்றன்னு கீழே வந்து இப்ப 40 வருஷம் வந்து யாருமே மதிக்கவே முடியாத ஒரு மனுஷன் போல தள்ளப்பட்டார். உடனே இவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, ஐயோ நம்ம வந்து எல்லாரை விட ரொம்ப குறைஞ்சவன் ஆயிட்டோம், நம்ம கீழே கீழே போயிட்டோம் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளே ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்து ஊழியத்திற்காக அழைக்கும் போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எனக்கு திக்குவாய், எனக்கு மந்தனாவு, எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற? மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? யார்? கர்த்தராய். நான் நினைச்சா உனக்கு அற்புதம் செய்ய முடியாது? நான் நினைச்சா உன்னுடைய வாயினுடைய திக்க மாற்ற முடியாது? நான் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நீ எதுக்கு இந்த காரியத்தை குறித்து தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிற? நீ எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற? இவ்வளவு தூரம் என்னுடைய அற்புதத்தை நீ பார்க்கல? பாருங்க, சின்ன வயசுல இருந்து இவன் இந்த மோசே பிறக்கும் போது பிறக்கிற எல்லா குழந்தைகளும் சாகுது, ஆனா மோசையை மட்டும் ஆண்டவர் காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. அந்த நயல் நதியில எத்தனையோ பிள்ளைகளுடைய ரத்தம் வந்து ஆறா ஓடுது, அந்த நயல் நதியில கர்த்தர் இவனை காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. எந்த இடத்திலிருந்து, பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து இப்படிப்பட்ட பிள்ளைகள் சாகணும்னு சொல்லி அந்த இடத்திலிருந்து சட்டம் புறப்படுகிறது, சைன் போட்டு லெட்டர் அனுப்புறாங்க. ஆனா அதே அரண்மனையில பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆண்டவர் மோசையை அங்கே கொண்டு போய் வளர்த்துறாரு. எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை! ஆனா இத்தனை நன்மையும் பார்த்து இவ்வளவு தூரம் கர்த்தர் அவனை நடத்தி வந்த போதிலும் இப்போ அவனுக்கிட்ட இருக்கிற அந்த இன்ஃபீரியரு, அவன்கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மை எந்த நன்மையும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி காமிக்காம மறைச்சிருச்சு. பிரதர், சிஸ்டர், என்னுடைய அன்பு தகப்பனை, தாயே, இன்னைக்கு ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் தெளிவா பேசுறாரு. நான் நம்புறேன், உங்க வம்சத்துல இருக்கிறவங்களை விட ஆண்டவர் உங்களை தானே ஸ்பெஷலா நடத்தினாரு. உங்க குடும்பத்துல இருக்கிற நிறைய பேரை விட கர்த்தர் உங்களை அழகா நடத்தினார்ல. எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் போய் சேரல, ஆனா ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தந்தார்ல. நீங்க ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை நினைச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நினைச்சு பாருங்க, ஆண்டவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு செய்ததை நினைச்சு பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் செய்த அதிசயத்தை போல யாருக்குமே கர்த்தர் இதுவரைக்கும் செஞ்சதே இல்லை. அவ்வளவு அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செஞ்சிருக்கிறார். ஆனா மோசையை போல இன்றைக்கு பார்க்கிற இந்த தோல்வியை பார்த்து, இன்னைக்கு கடந்து போகிற இந்த பாதையை பார்த்து, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நடத்துகிற இந்த விதத்தை பார்த்து மனசு உடைஞ்சு போய் யார் இந்த ஜெபத்தில் இருந்தாலும் கர்த்தர் மறுபடியும் உங்கள்கிட்ட சவால் விடுறாரு. மனுஷனுக்கு நாவை உண்டு பண்ணினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? குருடனையும் செவிடனையும் ஊமையனையும் நடத்துகிறவர் படைத்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் தானப்பா செஞ்சேன். இதுவரைக்கும் உங்களை நடத்துவதற்கு ஆண்டவரால் முடியுமானால் இந்த சூழ்நிலையில் இருந்தும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். அவர்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, சோகத்தோடு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா! ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாங்க. என்னுடைய தாழ்வு மனப்பான்மையினால நான் அப்படி கண்டிப்பாக என்னை குறித்த குறைவுகளை நான் இனி நினைக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா! நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை சீக்கிரமாய் வாசித்து நம்ம கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். அதே 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமா, 22வது வசனத்தை வாசிக்கலாமே. 22வது வசனம். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரரையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஆமே. பின்பு சாமுவேல் சமையக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையக்காரன் ஒரு
முன் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ அவன் உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரையிலும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த வசனத்தை வாசிச்சோம். இன்னொரு வசனம் சொல்லும்போது சொல்லுகிறது, இப்போ இந்த சிச்சுவேஷன் எல்லாம் முடிச்சிட்டு தாவீதை சந்திக்கிறது போல சவுலுக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்போ சூழ்நிலை உண்டாகும் போது அங்கே ஸ்திரீகளை ஆடி பாடுகிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. அதற்கு பிறகு அன்று முதல் தாவீதை சவுல் காய்மகாரமாய் பார்த்தான் அப்படின்னு சொல்லுது. அடுத்து தொடர்ந்து வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்றைக்காகிலும் ஒரு நாள் தாவீது தன்னை கொன்று விடுவானோ அப்படின்னு நினைச்சு அவன் கொல்றதுக்கு முன்னாடி நம்ம அவனை கொன்றணும்னு தன்னுடைய மனதிற்குள்ளே என்ன எடுத்தான் அப்படின்னு சொன்னா, அவனை பழிவாங்கி அவனை கொல்லுவதற்கு ஒரு முடிவெடுத்து தன்னுடைய கற்பனையிலேயே வாழ்ந்தவன் தான் யார் அப்படின்னா சவுல். நம்பர் 3, மூன்றாவது, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கவனிங்க. இன்ஃபீரியர், இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற இந்த வியாதி ஒரு கொடுமையான வியாதி. இந்த வியாதி எதுல உங்களுக்கு போகும், இல்லை எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ளே கற்பனை தனக்கு மனசுக்குள்ள கற்பனை. முதல்ல நம்மை குறித்து இருக்கிற தவறான கற்பனையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு யாரும் எதிரி இல்லை, உங்களுக்கு எந்த விரோதியும் இல்லை, உங்களை யாரும் தப்பா பார்க்கல, உங்களை யாரும் கேவலமாகவும் பார்க்கல, நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க. இது உங்களை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆமென். பொதுவா நம்மளை பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, இவன் வளர்ந்துருவானோ, இவன் உயர்ந்துருவானோ அப்படின்னு பயந்தான் படுறாங்களே தவிர, நம்மை குறித்து ஒரு குறைவான எண்ணம் நிறைய பேருக்கு. ஆனா நமக்கு நிறைய பேருக்கு என்ன எண்ணம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மை குறித்து ஒரு குறைவான கற்பனை பயம். இது சிலர் உடம்புல நாத்தமே அடிக்காது, ஆனா ஒண்ணு நான் நாடுறனோ எப்பா ஒன்றும் இல்லைப்பா உடனே நான் என் உடம்புல நாத்தம் அடிக்குதோ அப்படின்ற எண்ணமே நிறைய பேர் என்ன பண்ணலைன்னா பக்கத்தில் பழக விடலை. அதான் ஒரு பிரதர் ஒரு நாள் சந்தித்தேன். ஒரு பிரதரை சந்திக்கும் போது எனக்கு கை கொடுத்தாரு. அப்போ கை கொடுத்துட்டு அவர் என் கையே பார்த்தாரு. எதுக்குடா இவர் கையே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நானும் அவருடைய கையை பார்த்தா அவருடைய உடம்பு முழுக்க கருப்பாக இருக்குது, கை மட்டும் வெள்ளையாக இருக்கு. எனக்கு ஒரு கியூரியாசிட்டி, சரி இவர் கையையும் பார்க்குறாரு என்னையும் பார்க்குறாரு, அப்போ இவருடைய கை மட்டும் வெள்ளையாக இருக்குது, சரி ரொம்ப தப்பாக எடுத்துக்க மாட்டாருன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இல்லை உங்கள் கை மட்டும் இவ்வளோ கலராக இருக்கே பிரதர், என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், பாஸ்டர் இந்த வெள்ளையாகிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, மூஞ்சி வெள்ளையாகிறதுக்கு செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா இந்த கை வெள்ளையாகிறதுக்கு செலவு பண்றேன்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் பொதுவாக ஃபேஸ் வெள்ளையா இருக்கணும்னு நிறைய பேர் க்ரீம் எல்லாம் போடுவாங்க, செலவு பண்ணுவாங்க, பட் கை வெள்ளையாகும் அப்படின்னு நான் போட்டது மாதிரி கேள்வி. இல்லை பெரிய பெரிய ஆஃபீஸருக்கெல்லாம் கை கொடுக்கும்போது கை கலரா இருந்தாதான் மதிப்பாம அப்படின்னு யாரோ இவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவருடைய கற்பனை என்ன அப்படின்னா, நம்ம ஆபீசர்ஸை சந்திக்க போறோம், ஆபீசர்ஸுக்கு கை கொடுப்போம், நம்ம கை கருப்பா இருந்தா ஏத்துக்க மாட்டாங்க, வெள்ளையா இருந்தா. அதனால இவர் மூஞ்சிக்கு கிரீம் போடுறாரோ இல்லையோ, டெய்லி எதுக்கு கை கிரீம் போட்டிருக்காருன்னா, இவர் என்ன நினைச்சுக்காருன்னா, நான் கை கொடுக்கும் போது உங்க கை நல்ல கலரா இருக்கு பிரதர் நான் சொல்வேன்னு எதிர்பார்த்துக்காரு போல, அதனால தான் கையை பார்த்துருக்கிறார்.
அப்போ எவ்வளவு தூரம் சில மனிதர்களுடைய கற்பனை பாருங்க, இன்ஃபீரியர் வந்து எவ்வளோ பெரிய கற்பனையை கொடுக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்று இந்த ஆராதனை வேளையில் இன்னொரு தீர்மானத்தை எடுங்க. எந்த கற்பனையும் நீங்க உங்களை குறித்து தாழ்வாய் பண்ணவே வேண்டாம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. அவங்க என்னை பார்க்குற பார்வையே சரியில்லை, அதனால நான் கிளம்பிடட்டுமா, நான் அப்படியே போயிடுறேன், நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரல. அவங்க என்ன ரொம்ப கேவலமாக பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு மாதிரியும் இல்லை, ஒரு கேவலமும் இல்லை. எனக்குள்ளே ஒரு கற்பனையை நான் ஒரு நாளும் தவறானதை வளர்த்தவே மாட்டேன். அல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு பலன், தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு பலன் தரும் கண்மலை, எனக்கு பலன் தரும் கண்மலை. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் நான் என் தேவனை நான் துதிப்பேன். அவர் என்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் என்னை உண்டாக்கி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவேன், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். எனக்குள்ள எந்த தாழ்வு மனப்பான்மையும் இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. கர்த்தர் என்னை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நல்லா வச்சிருக்கிறார். கர்த்தர் இன்னும் என்ன நல்லா கர்த்தர் வைப்பாரு. எனக்கு எந்தெந்த வருஷத்துல என்னென்ன தேவையோ அதை என் தேவன் எனக்காக செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க, அப்பா பார்த்து முழு பலத்தோட, முழு பலத்தோட, முழு பலத்தோட ஹல்லேலூயா. இல்ல மகனே, இல்ல மகளே, அநேகரை பார்க்கலாம் ஆண்டவர் நன்றாய் வைத்திருக்கிறார். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் எதுக்கு இப்படி இருக்கிறேன், என் பிள்ளைங்க எதுக்கு இப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் எதுக்கு இப்படி இருக்குது, கர்த்தர் சொல்கிறார் அதை கேட்கவே வேண்டாம். கர்த்தர் நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. எனக்கு ஒரு பெரிய மேன்மை இருக்குது, நான் விசேஷமானவன். உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார். உலகத்திலே இருக்கிற மனுஷனிடத்துல பணம் இருக்குது, சொத்து இருக்குது, அழகு இருக்குது, ஆனா எனக்குள்ள என் இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார். கரங்களை தட்டி பாடி ஆமென். ஹல்லேலூயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் அதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா, எதினா இது எதினா என்னோடு வருவதினா, எதினா இது எதினா என்னோடு, எதினா இது எதினா என்னோடு வருவதினா. அப்படியே காணிக்கை செலுத்திட்டே இந்த பாட்டை பாடி ஆமென். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். பாருங்க, எல்லாரும் கவனிங்க. போய் எப்படி நிற்கணும்னா, எந்த இடத்துல போய் நின்னாலும் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை பெருமையாய் நிற்க வேண்டாம், ஆனா தைரியத்தோட நிற்கணும். உடஞ்சு போய் நிற்க வேண்டாம், கான்ஃபிடென்ட்டோட நிற்கணும். ஆமென். நல்லா தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும். ஏதோ ஒரு குரல், நான் எங்க பாஸ்டர் நல்லா இருக்கேன். இல்லை, நீங்க எங்கேயும் போகாதீங்க. ஆன்லைன்ல இருக்கிறவங்க கூட தெரியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது நிறைய நேரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன்.
கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் 2 மணி நேரம் 2 hours நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க வரும்போது எப்படி வருவீங்க தெரியுமா? எப்படா நான் எவ்வளோ நல்லா இருக்கேன், நான் எவ்வளோ நல்லா இருக்கேன், ஆண்டவர் என்ன எவ்வளோ நல்லா வச்சிருக்கார் தெரியுமா, எவ்வளோ நல்லா வச்சிருக்கார் தெரியுமா. அதனால நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியல, நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியல. ஆனா நம்முடைய வேல்யூ என்னன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் நம்மளை விடவே மாட்டேங்கிறான் பாருங்க, விழத்தள்ளுற வரைக்கும் தொடர்ந்துட்டே இருக்கிறான் பாருங்களேன். அதனால நான் நம்புறேன் நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியணும். உன்னை எவ்வளவு அதிசயமா நான் படைச்சிருக்கிறான்ப்பான்னு நமக்கு தெரியணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. அதனால எந்த வாலிப தங்கச்சிங்க, கேர்ள்ஸுக்கு தான் வாலிப தங்கச்சிங்க ரொம்ப கவனமா இருங்க. உனக்கு எந்த அதே நேரத்தில் சுப்பீரியாரிட்டியும் வந்துடக்கூடாது, அப்படின்னா பெருமையும் வந்துடக்கூடாது. நான் கோல்டு மெடலிஸ்ட்டு, நான் அப்படி படித்தேன் இப்படி படித்தேன், நான் கலராக இருக்கிறேன், என் அழகுக்கு எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. தாழ்மையாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் உனக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னா, உன்னை குறித்து எப்போவுமே தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். என்னை யார் கல்யாணம் பண்ணுவா, என்னை யார் ஏற்றுக்குவா, நான் நம்புகிறேன் உங்களை படைச்சவர் அப்பா, இதுவரையும் வளர்த்தினவர் அப்பா. எப்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்யாமல் இருப்பார்? கண்டிப்பாக கர்த்தர் நன்மையை செய்வார்.